ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னா இன்றைக்கி வந்து பர்ன் கார்லிக் ரைஸ் வித் பட்டர் கார்லிக் மஷ்ரூம் எப்படி செஞ்சுடுவோமா. இதுக்கு ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதாவது 20 கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி அதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டு அது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இதுக்கு மேலே கொட்டிட்டு அது வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடுற பொருள் தான். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டு, கொஞ்சம் உங்கள் வீட்டில் டைம் ரோஸ்மேரி இருந்தால் அதையும் போடுங்க, நல்ல அரோமா வரும். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு நல்லா கலந்து, இது வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அதுலேயே அந்த காளான் வெந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் அதே பேனில் பட்டர் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு, ஆயில் இருந்தால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை மறுபடியும் போட்டு நல்லா அரோமா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதை போட்டுட்டு, அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, இப்போ இதுக்கு மேலே 4 கரண்டி பால் எடுத்து நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காண்டி அமுல் க்ரீம் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கலர சொல்ல உங்களுக்கு இந்த சாஸ் வந்து திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு கிளாஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மஷ்ரூமையும் இது மண்டை மேலே கொட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற வாட்டரை ஊற்றுறோம். இந்த சாஸ் திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னும் நல்லா ரிச் ஏற்றுறதுக்காண்டி கொஞ்சோண்டு சீஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம்க்கு காம்போவாக நல்லா டெம்டான பர்ன் கார்லிக் ரைஸ் பண்ணலாம். ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 5 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 2 சில்லி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் வந்த கொத்தமல்லி புதினா போட்டு சாப்பாடை போட்டு கொஞ்சம் பெப்பரை தூவி விட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன் ஊற்றுங்க, நாங்கள் மறந்துட்டோம். இதை நல்லா பெரட்டி எடுத்தோம்னா நல்ல டெம்டான வாய் எச்சு ஊறுற மாதிரி பர்ன் கார்லிக் ரைஸ் ரெடி. இது 2 பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.